அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நமது போப் ஆண்டவர் புனிதர் பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை மோசமாக உள்ளதாக செய்தி வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் ரோமில் உள்ள ஜெமெலி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். 88 வயதான அவர் கடந்த ஒரு வாரமாக இரட்டை நிமோனியா மற்றும் நாள்பட்ட மூச்சுக்குழாயில் ஏற்பட்ட அலர்ஜிக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இன்று சனிக்கிழமை மாலை வத்திக்கான் சிட்டியில் இருந்து செய்தி வந்துள்ளது. அதாவது, பரிசுத்த தந்தையின் நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாகவும், இன்று காலையில் இருந்து அவருக்கு நீடித்த ஆஸ்துமா சுவாச நெருக்கடியும் இருப்பதாகவும், சோதனைகள் இரத்த சோகையுடன் தொடர்புடைய த்ரோம்போசைட்டோபேனியா வெளிப்படுத்திய பின்னர் அவருக்கு இரத்த மாற்றம் தேவை என்றும் செய்தி வெளிவந்துள்ளது. போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு இரத்தம் ஏற்றப்பட்டுள்ளதாகவும் மற்றும் நேற்றை விட இன்று அதிகமாக அவர் அவதிப்பட்டு வருகிறார் என்றும் வத்திக்கான் தெரிவித்துள்ளது. மேலும் அவருடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்கும் காரணத்தால் அவருக்கு அதிக ஓய்வு தேவைப்படுவதாகவும், அதனால் மற்ற சந்திப்புகளை ஒத்திவைப்பதாகவும் வத்திக்கான் தெரிவித்துள்ளது. அதேபோல ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனைகளை அவர் வழிநடத்த மாட்டார் என்றும் தெரிய வருகிறது. உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் போப்பின் பலவீனமான உடல்நலம் குறித்து கவலை கொண்டுள்ளனர். அவர் உடல்நலம் தேறி நன்றாக வருவதற்காக பல்வேறு இடங்களில் வேண்டுதல்களும் பிரார்த்தனை கூட்டங்களும் நடைபெற்று வருகின்றன. அதே சமயத்தில் அவரது உடல்நிலை மோசமாக உள்ள காரணத்தினால் அவர் தனது பொறுப்புகளை தொடர்ந்து வகிக்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் போப் ஆண்டவரின் மருத்துவ குழுவின் தலைவரான செர்ஜியோ அல்பீரியா வெளியிட்ட செய்தியில், போப் ஆண்டவர் ஆபத்தில் இருந்து வெளியேறிவிட்டாரா என்பதற்கு பதில் இல்லை என்றும், ஆனால் இறக்கும் அபாயத்தில் உள்ளாரா என்ற கேள்விக்கு இல்லை என்பதே பதில் என்றும் கூறியுள்ளார். மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுவதற்கு முன்பு திரு போப் பிரான்சிஸ் அவர்கள் பருவகால காய்ச்சலால் பாதிக்கப்பட்டதாகவும், அவரது கடமைகளின் சவால்களால் அவர் மிகவும் சோர்வு அடைந்ததாகவும் கூறப்பட்டது. மக்கள் அனைவரும் அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு கூட்டமாக சென்று பிரார்த்தனைகள் நடத்தி வருகின்றனர். இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் டிராவலர் இந்தியன் ஃபுட்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.